ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 03/08/2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப்பும் அங்கே வந்து அப்லோட் பண்ணவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இஸ் பிஹைண்ட் சைனீஸ் இன்ஃபோ வார் ஆன் பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனாவில் ட்விட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் சைனாவில் ட்விட்டர் கிடையாது. ஓகேங்களா, சைனாவில் ஃபேஸ்புக் கிடையாது, சைனாவில் யூடியூப் கிடையாது, ட்விட்டர் எதுவுமே கிடையாது. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா நம்மளுடைய பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் நமக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பார்டர் ஸ்டாண்ட் ஆஃபில் சைனாவுக்கு ஆதரவான நிறையா கருத்துக்கள் வந்து ட்விட்டரில் வந்து பதிவு பண்ணப்படுது. அந்த ட்விட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் பார்க்கும்போது அந்த பாகிஸ்தானி அப்படின்றப்போ நீங்கள் பீப்புள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாம், அஸ் வெல் அஸ் அங்கே இருக்க பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்குமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இன்னமும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குமான அந்த பிரிவினை அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பார்க்கும்போது என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் வைஸ் பார்க்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுவும் இன்ஃபோ வார் அப்படின்றது டிஜிட்டல் வார் இன்ஃபோ வார் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை பற்றி பேசலாம். எப்படி இன்ஃபோ வார் டிஜிட்டல் வார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா, இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு ஏடிஎம்கே பற்றின ஒரு நல்ல நியூஸ் போடுறாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் வந்து அதை திட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் டிஎம்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டிஎம்கே போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து அதை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி இன்டர்நெட் ஃபோரம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக நார்மல் பீப்புள் தான் இதை வந்து இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அசிங்கமாக திட்டுறாங்க, இதெல்லாம் நம்ம ஒரிஜினலாக யோசிப்போம். ஆனால் அப்படி கிடையாது. பொதுமக்கள் யாரும் இதில் போயிட்டு அதிகமாக கமெண்ட் போடுறதுக்கு பண்ணவும் மாட்டாங்க, அதுக்கு பயப்படவும் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ 100ல் ஒரு 10 பேர் வேணால் பொதுமக்களாக இருக்கலாம், மற்ற எல்லாருமே வந்து என்ன அந்த பர்டிகுலர் அமைப்பை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபோவார் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் அமைப்பை சேர்ந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது அந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன அந்த மாதிரி போஸ்டிங்ஸு கமெண்ட்ஸ் இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரோட நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா, நம்மளுடைய செக்யூரிட்டியில் வாரோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றப்போ டிஜிட்டல் வார் அப்படின்றது தான் போகுது. இந்த இன்ஃபோ வார் அப்படின்றது அதிகமாக நடக்குது. ஸோ பேப்பர் 3ல் உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஷின் கேட்கும்போது இந்த இன்ஃபோ வாரை பற்றி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இன்ஃபோ வாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஆயுதம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் கண்ட்ரியையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரியில் இருக்க பீப்புளையும் வந்து என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரெயின் வாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயிலாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ஃபோவார் அப்படின்ற ஒரு வார்த்தை அண்ட் அதை ரிலேட்டடாக நீங்கள் பேப்பர் 3ல் எந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷாவுக்கு வந்து கொரோனா வந்திருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. இதை தவிர நம்மளுடைய கவர்னருக்கு கொரோனா வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு குவாரண்டைன் ரூல்ஸை பற்றி பேசியிருக்காங்க ஃபஸ்ட் பேஜில். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீபில்ட் இந்தியாஸ் கான்ஃபிடன்ஸ் ரிவைவ் த எக்கனாமி. ஸோ ரீபில்ட் இந்தியாஸோட கான்ஃபிடன்ஸ், எந்தெந்த ஏரியாலலாம் இந்தியாவோட கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் லெவலில் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் என்ன ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஓகேங்களா, ஆண்டர்ப்ரனர் லெவலில் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லெவலில் கான்ஃபிடன்ஸ், ஃபினான்ஷியல் லெவல் அப்படின்ற சென்ஸில் உங்களுக்கு பேங்கிங் செக்டர் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் இது. ஓகேங்களா, இந்த 3லையும் வந்து என்ன கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க சொல்கிற வர விஷயங்கள்.
இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. கோவிட்-19 அவங்களுக்கு லோ லெவல் பீப்புளிலேருந்து ஆஸ் பர் கார்ப்பரேட் வரைக்கும் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும், இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எம்ஜி என்னென்ன இதை பற்றிலாம் பேசுகிறாங்க, அதாவது கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எதை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகாவை பற்றி பேசுகிறாங்க. செகண்டு கேஷ் சப்போர்ட் ஸ்கீமை பற்றி பேசுகிறாங்க. தேர்டு ஃபினான்சியல் சிஸ்டம், அதாவது பேங்கிங் ரீஹாபிலிட்டேஷன் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் எம்ஜி நரேகா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முக்கியமாக எம்ஜி நரேகா இப்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆன பீப்புளுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் ப்ரொவிஷனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 62 மில்லியன் பீப்புள், ஓகேங்களா, 62 மில்லியன் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக வந்து இந்த ஜாபை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிமாண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீப்புளுடைய கன்சர்ன் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத இப்போதைக்கு எது தீர்த்து வைக்குது அப்படின்னா எம்ஜி நரேகா தீர்த்து வைக்குது. ஸோ அதுக்கு பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக லெவலில் வந்து என்னென்னா ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு கேஷ் சப்போர்ட். கேஷ் அப்படின்றது இப்போ ஒருத்தர் கையில் கேஷ் இருந்தது அப்படின்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ அதே மாதிரி என்னென்னா அவர் கையில் கேஷை அதிகமாக கொடுக்கும்போது அவர் அந்த கேஷை யூஸ் பண்ணி அதிகமான செலவுகளை பண்ணுவார். அப்படி செலவுகள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமியில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எக்கனாமி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டைரெக்டாக கேஷ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கிள். ஸோ ஆனால் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கொடுக்குற கேஷ் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த டைரக்ட் கேஷோட இம்பார்ட்டன்ஸை உணர்த்தலை அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் இப்போ வந்து என்னென்னா கோவிட்-19 நிறையா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இந்த கடன் வாங்குறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் ஒரிஜினலாக பேங்க் வந்து அந்த கடனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து என்னென்னா இப்போ லோ லெவலில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ பேங்க்கோட கான்ஃபிடென்ட் டுவர்ட்ஸ் லெண்டிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கோட கேபிட்டல் இன்ஃபியூசன், ஓகேங்களா, கேபிட்டல் இன்ஃபியூசன் அப்படின்றத பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்கை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அப்படி கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தே கேன் லெண்ட் ஃப்ரீலி, ஓகேங்களா. அப்படி லெண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் கையில் அமௌண்ட்டு போகும். ஆஸ் வெல் அஸ் ஆண்டர்பிரினர் வந்து ஈஸியாக வந்து கிரெடிட் அவருக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியை ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து எங்கே இருந்து தான் வந்து எங்கே காசு அடிக்கிறது அப்படின்னா மொத்தம் 2 வழியில் காசு நம்ம வந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து பாரோ பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பாரோ பண்ணுறது அப்படின்னா இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங். இன்டர்னல் பாரோவிங்னா பீப்புள்கிட்ட வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து என்ன பாண்டை இஷ்யூ பண்ணி அந்த பாண்டு மூலமாக வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது, இது பாரோவிங் இன்டர்னலில். எக்ஸ்டர்னல் பாரோவிங்னா நிறையா வேறு கண்ட்ரிலேருந்து பாரோவிங் ஆஸ் வெல் அஸ் நிறையா மல்டிநேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து பாரோ பண்ணுறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் கம்பேர்ட் டு அதர் ஆப்ஷன். அதர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபிசிட் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபிசிட் மானிட்டைசேஷன் அப்படின்னா அந்த மாதிரியான டெஃபிசிட் மானிட்டைசேஷன்னா இப்போ நமக்கு டெஃபிசிட் இருக்குது, அதை வந்து மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா அதிகமாக மணியை பிரிண்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. பட் இந்த இது வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா அதிகமாக மணியை பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மணியோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடும், ஓகேங்களா. மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும். அப்போ மணி வந்து அகல பாதாளத்துக்கு போயிடும் கம்பேர்ட் டு டாலர். ஸோ அந்த மாதிரியான டெஃபிசிட் ஃபினான்சிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஆனால் வந்து பாரோ பண்ணுறதை எஃபெக்டிவாக பண்ணணும். நமக்கு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பாரோ பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோ பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சார்தம் போர்ட் வேர்டிக்ட். இது என்னன்னு சொல்லிடுறேன், ஆனால் வந்து இந்த ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னா படிங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ஹிந்துத்துவா ரிலேட்டட், ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் சர்தம் போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், ஓகேங்களா. உத்தரகாண்ட் அரசு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான 4 கோயில்களை ஒரே ஒரு போர்டு கீழே கொண்டு வந்து அதை கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த மேனேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுப்பாங்க உத்தரகாண்ட் கோர்ட்டில் வந்து போயிருப்பாங்க. அப்போ உத்தரகாண்ட் கோர்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தீர்ப்பு வந்துடும் அப்படின்னா
இந்த மாதிரி சர்தம் போர்டு கிரியேட் பண்ணது எந்த விதமான தவறும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து அந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூபிஎஸ்சியை விட்டு இந்த வெளியே வர போகிறோம். ஏன்னா அந்த இது சொன்னால் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ ஹிந்துக்கள் கோயில்கள், ஓகேங்களா, ஹிந்துக்கள் கோயில்களில் மொத்தம் 2 வகையான மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஒன்று வந்து கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும், இந்த அறநிலைத்துறைன்னு தமிழில் கேள்விப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுற சில டெம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து என்னென்னா, ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் டெம்பிள்ஸ் இருக்கு. எந்தெந்த கோயிலெல்லாம் பிரைவேட் மேனேஜ் பண்றாங்க, எந்தெந்த கோயிலெல்லாம் கவர்மெண்ட் மேனேஜ் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு பத்மநாப சுவாமி டெம்பிளோட வெர்டிக்ட் வந்துச்சு. இதெல்லாமே வந்துன்னா நீங்க இதில் பார்க்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் எந்தெந்த கோயிலெலாம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலுக்கெல்லாம் அந்த கோயிலை கட்டினவர் யாருன்னு தெரியலையோ, அல்லது அந்த கோயிலை கட்டின முன்னாடி மன்னர்கள் அல்லது மன்னர் பரம்பரையை சேர்ந்த யாருமே இல்லைன்னா அந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோயிலை கரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ யாராலையும் வந்து அந்த கோயிலை சொந்தம் கொண்டாட முடியாது. ஸோ கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணும். இதே இது பிரைவேட் கோயில் அப்படின்னா, இப்போ பத்மநாப சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பத்மநாப சுவாமி டெம்பிளை கட்டினா அந்த குடும்ப வரிசை வாரிசுகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் இருக்காங்க. ஸோ அதனால் அண்டர் ஆர்டிகல் 26 படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே கேன் மேனேஜ் தேர் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ கோர்ட்டும் என்ன பண்ணிச்சுன்னா ஓவரால் மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துப்பாங்க. சம் போர்டு ஆக்டிவிட்டீஸ் வில் பி கம்ஸ் அண்டர் தி கவர்மெண்ட் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பத்மநாப சுவாமி டெம்பிளில் இதான் நடந்தது. சரி, இதில் ஹிந்துத்துவா அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹிந்துத்துவா பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கோயில்களில் வர்ற வருமானத்தை அதர் ரிலீஜியஸ் டெம்பிள்ஸ்க்கு, அதர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போ நமக்கு தெரியும் ஹிந்துக்கள் தான் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகம். அப்போது ஹிந்துக்கள் அதிகமாக கோயிலில் போய் உண்டியலில் காசு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உண்டியல் அமௌண்ட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அதர் ரிலீஜியனோட ப்ரமோஷனுக்குலாம் போகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அக்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ கவர்மெண்ட் யாருன்னா அவங்க தான், பட் கவர்மெண்ட்டே அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒரு அதிகமாக போயிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா கோயிலையும் வந்தோன்னா ப்ரைவேட் வந்து இந்துக்கள் கிட்ட கொடுத்துடணும், கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. பட் ஆஸ் பர் ஆர்டிகல் 26 ஆஃப் சி, ஓகேங்களா, 26 ஆஃப் சி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிலீஜியஸ் மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸில் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம இந்த பர்டிகுலர் ரிலீஜியஸ் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்து மொராலிட்டி இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம். இது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளேயும் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த இது இருக்கும்போது, ஆனால் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனை நம்ம கண்ட்ரியில் போய்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஹிந்து டெம்பிளில் வர வருமானத்தெல்லாம் வந்து மற்ற கோயில்களுக்கு கொடுக்குறாங்க, மற்ற கோயில்களுக்கு இந்த மாதிரியான போர்டோ இந்த மாதிரி ஆக்டோ கிரியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற தவறான இது போய்கிட்டு இருக்கு. பட் என்னன்னா, மற்ற இப்போ முஸ்லீம்களோட வாக் ஃபோர்டு அப்படின்றது இருக்கு. அந்த வாக் ஃபோர்டுக்கு தனியாக வாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதுக்கு ஆக்ட் இருக்குது. இதை தவிர 27 ஆக்ட் ரிலேட்டட் டு வாக் ஃபோர்டு இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு இது என்னென்னா, ஷீக்கோட குருத்வாராவை வந்து மெயின்டைன் பண்ணுறது. பட் சீக்கோட குருத்வாராவுக்கும் தனியாகவே ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே தனியாக மெயின்டைன் பண்ணுற ஆக்ட் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராபகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை தான் வந்து என்னென்னா இவர் ஃபுல்லாக இதில் பேசியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக வந்து என்ன, ஸ்டேட் ரெகுலேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்றத பற்றின அதிகமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் தான் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதை இந்த ஆத்தர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்ற இதுகிட்ட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, மேபி கம்ஸ் அன்டச்சபிலிட்டி, இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் ஸ்லோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஈஸ் த எக்கனாமி சீஸ் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரெக்கவரி அப்படின்றத பேசுகிறாங்க. லைக் லாக்டவுன் கோவிட்-19 பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் நான் அந்த ஆர்டிக்கல் எடுக்கலை. இதுக்கு அடுத்து ஃப்ராட்லேண்ட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ப்போட விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இட்ஸ் அமெரிக்கன் இஷ்யூ, அதனால் அதை நான் கிளாஸில் இந்த பர்டிகுலர் இதில் எடுக்கலை. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றின ஒரு பாசிட்டிவான ஆர்டிக்கலை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, எஜுகேஷனை பப்ளிக் ஹூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. பப்ளிக் ஹூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைவருக்கும் பொதுவானது அப்படின்றது தான் பப்ளிக் ஹூட். ஸோ அந்த வார்த்தையை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் கனோட்டேஷன் அப்படின்றத சொல்கிறாரு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அகாடமிக் பண்ணும்போதே நான் அகாடமிக் ஸ்பியர்ஸ்லையும் உள்ளே கொண்டு போகிறது, லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறதும் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை தவிர என்னென்னா, சைல்டுஹுட் எஜுகேஷனை நம்ம 3வது ஏஜ்லேருந்தே கொண்டு வர்ற விஷயமும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நம்மளுடைய
சயின்டிஸ்டோட இதுபடி அப் டு 6 ஓகேங்களா, அந்த பிள்ளைங்களோட 6வது வயசு வரைக்கும் தான் அந்த பிள்ளைகளோட அந்த கிராப் பண்ணுற மென்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர மல்டி டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியில் வந்து 6% வந்து செலவு பண்ணுறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெகுலேட்டரி பாடி, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன பிரைமரி எஜுகேஷனில் வந்து என்ன ஸ்கூல் எஜுகேஷனில் 100%, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் 2035க்குள்ள 50% கொண்டு வர்றது அப்படின்றது என்னன்னா ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரெகுலேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு பிரைவேட் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் அப்படின்றது சொன்னது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜில் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் அக்செப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இப்போ சொல்லியிருக்காங்க. பட் அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த நெகட்டிவ்னஸை பின்னாடி பார்க்கலாம். பட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது சில ஆர்டிக்கலில் வந்தால் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜில் உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. எந்த லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அப் டு 5th வரைக்கும் அவங்களுடைய தாய்மொழி வழி கல்வி. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 8th வரைக்கும் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாலிசி. சரி, இந்த பாலிசியோட பாசிட்டிவ்னஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2019 கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட். ஓகேங்களா. கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட ரிப்போர்ட் படி தான் இந்த நேஷனல் டிராஃப்ட் வந்து அப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து எஜுகேஷனல் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது 1986 கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ 2020 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் சில இது வந்து இங்கே மிஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மிஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷனை கமர்ஷியலி ஓரியன்டாக நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதான் அந்த கஸ்தூரி ரங்கனுடைய கமிட்டியோட முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டில் ஒன்று. பட் இவங்க அதை பற்றி எதுவுமே பேசலை. பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரியில் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. பட் இவங்க அதை பற்றின ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பாலிசியில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை கிட்டத்தட்ட 20%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற 20% வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு இவங்க 6%க்கு தான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்னென்னா அதிலிருந்து இதில் மிஸ் ஆகுது. இதை தவிர என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சென்ட்ரல் லெவலில் வந்து ஒரே ஒரு ஹையர் எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ரெகுலேட்டராக கொண்டு வராங்க. அப்போ ஒரிஜினல் டிராஃப்டில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டியும் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கான அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொபஸ்ட் மெக்கானிசத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் இந்த ரொபஸ்ட் மெக்கானிசம் எந்த மாதிரி இருந்ததுன்னு தெரியும். ஸோ அகைன் இது வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா நெகட்டிவில் போகக்கூடாது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வரி டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஷுட் பி லைட் பட் டைட் அப்படின்னு சொல்கிறது. ரெகுலேஷன் ஷுட் பி லைட் பட் டைட். இது வந்து அப்படியே உங்களுக்கு மெயின்ஸில் இந்த வார்த்தையை கொடுத்து கொஸ்டினாக கேட்கலாம். ரெகுலேஷன் வந்து லைட்டாக இருக்கணும் பட் அது டைட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் செக்டார் கம்ஸ் அண்டர் தி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். பட் என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய தரத்தை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதாவது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம். யூ ஷுட் ஹேண்டில் யுவர் பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஹேண்டில் பண்ணணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்றத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தவிர இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் நிறையா இருக்குது. அப்போ நம்மளுக்கு நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து யார் கொடுக்குறதா மீனிங்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குறதா தான் மீனிங். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐ திங்க் அது 2020 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2013 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் இதில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் எந்த காலேஜ் வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த காலேஜோட நேம்லேயே டிகிரி ஆஃபர் பண்ணலாம் அப்படின்றதை கொண்டு வந்திருக்காங்க. எனிவே இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் இன்டர்ஃபரன்சஸ் வித் லைட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டைட் ரெகுலேஷன் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா இந்த பர்டிகுலர் எஜுகேஷனல் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மணி மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதையும் சற்று ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் டியூட்டர் அப்படின்னு சொல்லலாம். டியூட்டர்னா யாருங்க? நம்ம இப்போ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ டியூட்டர்னு ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அது நமக்கு என்ன பிரச்சனை ஆனாலோ இல்லாட்டி நம்மளோட எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் யார்கிட்ட தான் வந்து கொஷின் கேட்பாங்கன்னா டியூட்டர்கிட்ட கொஷின் கேட்பாங்க. ஸோ டியூட்டர் இஸ் அ மெயின் அத்தாரிட்டி. அப்போ நம்மளுடைய இனிஷியல் டேஸில், அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அல்லது ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமே நம்மளுடைய டியூட்டர், முக்கியமாக இனிஷியல் டியூட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில். ஒரு வகையான பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இன்கம் வாங்குற பேரண்ட்ஸு, இன்னொன்று ஹையர் இன்கம் வாங்குற பேரண்ட்ஸஸ். இப்போ 2 பேருக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஹையர் இன்கம் வாங்குற பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இப்போ 1வது ஸ்கூலில் நீங்கள்லாம் நான் படித்ததெல்லாம் 1ல் இருந்து தான் படிச்சிருப்பேன், ஓகேங்களா? அதேமாதிரி நிறையாவது வந்து என்னென்னா 1வது வகுப்புலேருந்து தான் படிச்சிருப்போம். நமக்கு ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது கிடையாது. ஈவன் பிரைமரி எஜுகேஷனில் நமக்கு வந்து எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜிலாம் சில பேர் படிக்க மாட்டாங்க. டேரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு 1வது வகுப்பு தான் சேருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் இன்கம் குரூப் இருக்கும். பட் ஹையர் இன்கம் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்பெண்ட் அ டைம் வித் பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அவங்க பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, அந்த பாடத்தை பற்றின டீச்சிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறது. பட் இதே அப்படியே அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா லோயர் இன்கம் குரூப்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலராக அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனில் சேர்க்கறதே கஷ்டமான விஷயம். அதேமாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பிரைமரிக்கான அந்த பர்டிகுலர் இதை அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு போகிறதுக்கான அமௌண்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைல்டு, ஓகேங்களா, சைல்டை கேர் பண்ணுற விஷயத்துலையும் இந்த லோ இன்கம் குரூப் பீப்புளுக்கு வந்து என்ன அந்த அளவுக்கு வந்து என்ன டைம் இருக்காது, ஓகேங்களா? பிகாஸ் தே ஹவ் டு ஒர்க் ஃபார் 12 hours, கிட்டத்தட்ட 12 hours ஒர்க் பண்ணணும், அண்ட் வீட்டில் வந்து வேலை பார்க்கணும், அதுக்கடுத்து அவங்களுக்கு டயர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால குழந்தைகளோட படிப்பில் போயிட்டு அவங்க முழுமையான கவனம் அப்படின்றது செலுத்த முடியாது, ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to motivate all parents, ஓகேங்களா? அந்த குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கான மோட்டிவேஷனல் இதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். as well as we have to create a awareness and aspiration related to pre-primary education and improvement related to communication அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஸ்டேஸ் ஃபெல்லிங் ஆஃப் கோகோனட் ட்ரீஸ் இன் அகாட்டி ஐலாண்ட், ஓகேங்களா? அகாட்டி ஐலாண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லட்சத்தீவு ஐலாண்டில் அகாட்டி ஐலாண்டும் ஒரு ஐலாண்ட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் என்னென்னா அகாட்டி ஐலாண்டோட அந்த பீச் இதில் நிறைய வந்து தென்னை மரங்கள் நிற்குது. அங்கே பீச் ரோடு போட போகிறாங்க பிகாஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் டூரிசம். ஸோ அந்த பீச் ரோடு போடுறதுல நிறைய என்ன பண்ண போகிறாங்க, கோகோனட் ட்ரீஸை வந்து வெட்ட போகிறாங்க. ஸோ இதுதான் பர்டிகுலராக அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் இருக்க நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தே மேட ஒரு கமிட்டி கூட ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷுட் நோ அபவுட் அகாட்டி ஐலாண்டோட லொக்கேஷன், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அகாட்டி ஐலாண்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியன் சி, லட்சத்தீவு, ஓகேங்களா? கேரளாவோட அதுவும் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுக்கும் கொச்சிக்கும் இடையில, ஓகேங்களா? இட்ஸ் லைக் சென்டர் பாயிண்ட் மாதிரி போகுது, ஓகேங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சில பர்டிகுலர் கவாரட்டி, ஓகேங்களா? இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ மினிக்காய் தீவுகள் இது எல்லாமே லட்சத்தீவு இதுக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த லொக்கேஷன் பேஸ்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சைனீஸ் லாங்குவேஜ் கோர்சஸ் அண்டர் ரிவ்யூ. சைனீஸ் லாங்குவேஜ் கோர்சஸ் இப்போ இந்தியாவில் சைனீஸ் லாங்குவேஜ், அதாவது சைனீஸோட கன்ஃபியூசியஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது, ஓகேங்களா? சைனீஸோட கன்ஃபியூசியஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது, கன்ஃபியூசியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட இன்ஸ்டியூஷன் இன்னொரு கண்ட்ரியோட இன்ஸ்டியூஷனோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. அதுவும் கன்ஃபியூசியஸ் அப்படின்றப்போ அது என்னன்னா சைனீஸோட இன்ஸ்டியூஷனோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஓகேங்களா? இந்தியாவில் மொத்தம் ரெண்டு இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அது எந்த ப்ரோக்ராம்னா எஜுகேஷன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்றதுல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி as well as பார்த்தீங்க அப்படின்னா மும்பை யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசியஸ் இன்ஸ்டியூட் வித் சைனா வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ரெகுலேஷன் டியூ டு தட் அந்த எல்ஏசி இஷ்யூனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸோட லாங்குவேஜ் லைக் மேண்டரின், ஓகேங்களா? மேண்டரின் அப்படின்றது சைனீஸோட லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை டீச் பண்ணுறதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வராங்க. ஸோ அகைன் நீங்கள் இதை எந்த வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் 2ல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்க வேண்டியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன், அதர்வைஸ் என்னென்னா வி ஷுட்
ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுனால அந்த இல்லாட்டி ஒரு லாங்குவேஜை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா டிப்ரைவ் பண்ணுறதுனால அந்த கண்ட்ரியை வந்து நம்ம டிப்ரைவ் பண்ணதா அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலிஸ்ட் பாலிசி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். பாப்புலிஸ்ட் பாலிசினா என்ன அர்த்தம்? பீப்புள் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுக்காண்டி கிரைண்டர் மிக்சி கொடுக்குறேன்னு சொல்கிறது, டிவி கொடுக்குறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பாப்புலிஸ்ட் பாலிசி. இப்போ இந்த ஹிந்துத்துவா இதெல்லாம் வந்து பாப்புலிஸ்ட் பாலிசி தான். அதாவது ஒரிஜினலாக டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாமல் பீப்புளோட அந்த மனசுக்குள்ளே புகுந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ப வச்சு அவங்களுக்கு அதை கொடுக்குறது. ஓகேங்களா, அதான் பாப்புலிஸ்ட் பாலிசி. ஸோ இப்போ இந்த சைனீஸ் லாங்குவேஜஸை வந்து கற்றுக்கக்கூடாது இல்லாட்டி அண்டர் ரிவ்யூ அப்படின்னு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரிஜினலாக நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னன்னா சைனீஸ் லாங்குவேஜ் இங்கே இருக்க பீப்புளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே பண்ணலாம். அல்லது ஏதாவது வந்து இன்டர்னலாக அங்கே வந்து இங்கே கம்யூனிகேஷன் ஆகி அவங்களோட தகவல்களை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது, நம்மளோட தகவல்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்களோட பயப்படுறது, இதை ரெண்டு விஷயத்தில் யோசிக்கலாம். பட் எனிவே இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன், ரொம்ப வருஷமாக நம்ம கண்ட்ரியில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கண்ட்ரிக்காரங்க இவங்களாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி எஜுகேஷனல் லெவலில் வந்து கொண்டு போகும்போது அது எந்த மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்கள் தான் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சீக்ஸ் 3 more months ஃபார் CAA ரூல்ஸ். நம்ம அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலில் போய் படிங்க. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசினதுனால இதை பற்றி நான் இன்னும் சொல்லலை. எனிவே ஏதோ ஒரு ஆக்ட் போடுறாங்க அப்படின்னு வைங்களேன் பார்லிமெண்ட்டில், அந்த பார்லிமெண்ட்டில் போட்ட அந்த ஆக்ட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து ஆஸ் பர் பார்லிமெண்ட்ரி இதில் வந்து போய்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, கன்வென்ஷனில் போய்கிட்டு இருக்கிறது. பட் இன்ன வரைக்கும் இந்த CAAக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணல. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த CAAனால மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து இந்தியாவில் நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ கொரோனானால அந்த போராட்டங்கள்லாம் தள்ளி வைக்கப்பட்டு கொரோனா போராட்டம் மட்டும் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் CAAனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அகைன் கவர்மெண்ட் ஆஸ்க்ட் ஃபார் 3 more months ஓகேங்களா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா பர்டிகுலர் ஸ்டாண்டிங் கமிட்டியில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 6 மாதம் முடிஞ்சு போச்சு, அப்போ CAA என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் கமிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க இந்த பதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இது இருக்குது. கன்ஃபியூஷன் ஓவர் டு இன்வைட் டு அத்வானி பூமி பூஜான் ஃபார் டெம்பிள் ஆன் August 5. நமக்கு தெரியும் August 5 அப்படின்றது இப்போ அயோத்தியா டெம்பிளோடைய பூமி பூஜை வந்து நடக்க போகுது. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து UPSCயில் கேட்க மாட்டாங்க. இதில் இந்த அத்வானிக்கு வந்து அழைப்பு வரலை, இன்ன வரைக்கும் அழைப்பு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அத்வானி எவ்வளோ பெரிய தலைவர்னு தெரியும், அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பிரதமர் அட்டன் பண்ணுறாரு. ஓகேங்களா, பிரதமர் அட்டன் பண்ணுறாரு. ஹீஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அண்ட் அ செக்யூலர் மேன். ஓகேங்களா, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளோடைய பூமி பூஜையோட இதில் அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி கான்ட்ரவர்ஷியலில் இருக்கிற விஷயம். ஸோ அந்த பூமி பூஜையை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறார். இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஃப்ரெட்டர்னிட்டி செக்யூலர் அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் யோசிக்கணும். நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா, ஒரு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு அழைப்பு விடுக்கப்படலை. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் இனத்தை சேர்ந்த ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அவருக்கு இந்த பர்டிகுலர் டெம்பிள் பூமி பூஜைக்கு வந்து அழைப்பு கொடுக்கல. ஓகேங்களா, ஏன் அழைப்பு கொடுக்கல அப்படின்றத யோசிங்க. ஏன்னா அவர் அழைப்பு விடுத்து போனால் என்ன ஆகும் அப்படின்னா அவர் தான் இந்தியாவோட குடியரசுத் தலைவர். ஸோ அவருக்கு தான் எல்லா மரியாதையும் கொடுப்பாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, கொடுத்து ஆகணும். ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் அவர் தான் எல்லாமே அங்கே. ஸோ அதனால் அவரை கூப்பிடல. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் அபவுட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆஸ் வெல் அஸ் அன்டச்சபிலிட்டி ஏரியாலையும் திங்க் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் எழுத முடியாது. பட் இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை தவிர கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஓகேங்களா, செக்யூலர், இந்த வேல்யூஸ்லாம் வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆர்டிக்கிள் அவ்வளோதாங்க இன்னைக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் காலம்லாம் எதுவும் முக்கியமாக இல்லை. ஓகேங்களா, வேர்ல்டு நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.